வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய விஷயம் ஒரு குட்டி கதை. அந்த கதையிலேருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நீதி, உண்மையான ஈகை அப்படின்னா என்ன, உயர் புகழ் அப்படின்னு மகர்ஷி அவர்கள் சொல்கிறாரு, அது என்ன, நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய உண்மையான சேமிப்பு சொத்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இது முதல்ல ஒரு குட்டி கதைக்கு போயிடுவோம். அந்த குட்டி கதையிலேருந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒரு டாக்டர் ஒருத்தர் ஒரு கப்பலில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இதில் அமெரிக்காலேருந்து லண்டன் நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்காரு. 4 days அந்த ட்ராவல். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ட்ராவல் முழுக்க நான் ஒரு டாக்டர் அப்படிங்கிற விஷயத்த யாருக்குமே நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னு கேட்டால், நம்ம டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே எல்லாரும் எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த பயணத்தும் போது நான் ஒரு டாக்டருங்கிறத வெளிக்காட்டிக்க போகிறதில்ல அப்படிங்கிற முடிவோட பயணம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்கில் போய் உட்காந்துட்ருக்கும்போது ஒரு கப்பல் 45-47 இயர்ஸ் இருக்கும். அந்த ஏஜ் உள்ள ஒரு கணவன் மனைவி இவரையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 days இப்படி ஓடிட்டே இருக்கு. அந்த மனைவி கணவன்கிட்ட நீங்கள் போய் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அது இந்த டாக்டருக்கு புரியுது. ஆனால் இவரால் அவங்க யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தான் இருக்காங்க. இப்படி 3 days போயிடுச்சு. அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எதுவுமே பேசலை. ரொம்ப தயக்கத்தோடு 2 பேர் இருந்தாங்க, அந்த கணவன் மனைவி. அப்புறம் கடைசி நாள், இன்னையோட பயணம் முடிய போகுது அப்படிங்கும்போது அந்த மனைவி கணவன்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கான போய் பேசிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இவரை என்னைக்கு பார்ப்பீங்கங்கிறதே தெரியாது, அதனால் நீங்கள் பேசிடுங்கன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த கணவன் இந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இந்த டாக்டர் இல்லையே, எனக்கு தெரியலை, நீங்கள் யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு 18 வயதாக இருக்கும்போது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸுக்கு முன்னாடி, 25-27 இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் இந்த டாக்டர்கிட்ட நடந்த கதையை சொல்கிறாரு. அந்த டாக்டர் அந்த கதையை நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த புஸ்தகத்தில் இருக்குது. என்னன்னா, அந்த டாக்டர் சொல்கிறாரு, டாக்டர் அப்போ தான் படிப்பை முடிச்சிருக்காரு. ஒரு 25 இயர்ஸுக்கு முன்னாடி படிப்பை முடிச்சுட்டு அப்போ தான் தொழிலை ஆரம்பிச்சிருந்த நேரம். ஒன்றும் பெரிய லெவலில் வருமானம்லாம் கிடையாது. ஒரு சின்ன மேன்ஷனில், லண்டனில் ஒரு மேன்ஷனில் தங்கியிருக்காரு. ரொம்ப குட்டியான ஒரு இது தான் அது. ஒரு நவம்பர்-டிசம்பர் மாதம் பயங்கரமான பனியும் குளிரும் ஒரே கசகசன்னு ஈரமும் இருக்கக்கூடிய ஒரு பீரியடு. அப்போ மிட் நைட்டில் யாரோ கதவை தர சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டவுடனே டாக்டர் சரி யாரோ கேஸ் இருந்தால் இருக்கும், நமக்கு ஒரு ஏர்னிங் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் கதவை திறந்து பார்க்கும்போது ஒரு போலீஸ் சார்ஜென்ட் நிற்கிறாரு. அந்த போலீஸ் சார்ஜென்ட் ரொம்ப பதட்டத்தோடு நிற்கிறாரு. டாக்டர் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இந்த டாக்டரும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி 2 பேரும் போகிறாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த போலீஸ் கூட்டிகிட்டு போகிற வீட்டில் மாடிப்படி ஏறுறாங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது அந்த இடம். அங்கே ஒரு லேடி நின்றுட்டுருக்காங்க. ஒரு 50 இயர்ஸ் மதிக்கத்தக்க ஒரு லேடி நிற்கிறாங்க. அந்த லேடியும் ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க. சரின்னு உள்ளே கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு இளைஞன், 18 வயசு இருக்கும். அந்த இளைஞன் உயிருக்கு போராடிட்டு ஒரு பெஞ்சில் படுக்க வைக்கப்பட்டிருக்கான். உள்ளே நுழைஞ்சோடனே டாக்டருக்கு புரிஞ்சு போச்சு, அந்த இளைஞன் ரொம்ப உயிருக்கு துடிச்சிட்ருக்கான், கேஸ் ஸ்மெல்லு அடிக்குது. அப்போ ஓகே, இவன் ஏதோ சூசைட் அட்டம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி ஒரு 1/2 hour 40 minutes ஆனதுக்கப்புறம் தான் அந்த இளைஞனுக்கு உயிரே வருது. மூச்சு அப்படிவான்னு வந்தோடனே டாக்டர் அப்பாடா இவன் தப்பிச்சிட்டான், பொழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் எல்லா சிகிச்சைகளும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இளைஞன் பொழைச்ச உடனே அந்த லேடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நின்றுட்டு இருந்த அந்த லேடி அந்த இளைஞனுக்கு வீடு வாடகை கொடுத்துருந்த ஹவுஸ் ஓனர். அவங்களும் ரொம்ப வசதியானவங்க கிடையாது. இந்த வீடுகளை வாடகைக்கு விட்டு அதில் வர பணத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை ஓட்டணும். அப்போ அந்த போலீஸ் சார்ஜென்ட்டும்
ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள். அவரும் வந்து இந்த பையன்ட்ட கேட்குறாரு, "எதனால நீ இந்த முடிவுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லி. அந்த லேடியும் கேட்குறாங்க, "இத்தனை சின்ன வயசுல உனக்கு தற்கொலை பண்ணிக்க வேண்டிய நோக்கம் எதனால வந்தது?" அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், "நாங்கள் வந்து ரொம்ப வறுமையில் வாழ்ந்த குடும்பம். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் செத்து போயிட்டாரு. எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. இப்போ எனக்கு 18 வயசு ஆன உடனே எங்கள் தாய் மாமா இங்கே இருக்கார். அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கார். அவர்கிட்ட போய் நீ தொழில் படித்து நீயும் வந்து முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இப்போ எங்கள் மாமா கிட்ட நான் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போ என் கூட சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, நீ வந்து குதிரை ரேஸில் பெட்டு கட்டினேன்னா உனக்கு வந்து பணம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தான். சரி, பணம் சம்பாதிக்கணும், ஏன்னா நம்மளும் வறுமையில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எங்கள் மாமா கிட்டேருந்து ஒரு 7 பவுண்டும் 10 ஷில்லிங், அதாவது 7 பவுண்ட்ஸ் அண்ட் 10 ஷில்லிங்ஸ் வந்து எடுத்தேன். எடுத்துட்டு நம்ம தான் இதில் வந்து இந்த பெட்டில் ஜெயிச்சிட்டோன்னா, குதிரை ரேஸில் ஜெயிச்சிட்டோன்னா திரும்ப அந்த பணத்தை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து அந்த ரேஸில் பெட்டு கட்டினேன். ஆனால் நான் தோற்று போயிட்டேன். அப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 7 பவுண்ட்ஸ் அண்ட் 10 ஷில்லிங்ஸை எங்கள் மாமா கிட்ட வைக்கலைன்னா எங்கள் மாமா வந்து கண்டிப்பாக என்னை கேட்பார். அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ண தெரியாமல் நான் கேஸை ஓப்பன் பண்ணி விட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொல்லும்போது இவங்க 3 பேருமே யோசிக்கிறாங்க. போலீஸ் யோசிக்கிறாரு, இப்போ இவன் மேலே கண்டிப்பாக நம்ம கேஸ் போட்டு தான் ஆகணும், ஏன்னு கேட்டால் சூசைட் அட்டெம்ப்ட்டு. ஆனால் அந்த போலீஸ் சொல்கிறாரு, சரிப்பா நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க, உனக்கு ஒரு சான்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். நீ வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக இது பண்ணு, இனிமேல் இந்த முடிவுக்கு போகாத, நான் வந்து கேஸை வந்து எழுதாமல் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாரு. அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ரிஸ்க்காக இருந்தாலும் கூட அந்த ஒரு உதவி அவர் செய்கிறாரு. அந்த ஹவுஸ் ஓனர் லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஏற்கனவே ஒரு மாதம் வாடகை கொடுக்கல, வாடகையை வச்சு தான் என்னுடைய பிழைப்புனாலும் பரவாயில்ல, நான் இன்னும் ஒரு 2 மாதம் கூட நான் பொறுத்துக்கிறேன், நீ அப்புறமா வந்து நல்லா ஏர்ன் பண்ணிவிட்டு எனக்கு கொடு, நான் வந்து என் வாடகையை விட்டு கொடுத்துட்றேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ இந்த டாக்டருடைய டேர்ன். அந்த டாக்டருக்கும் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய லெவலில் வருமானம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அப்போ தான் அவர் வந்து படித்து முடிச்சுட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆனாலும் அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, இந்தாப்பா ஒரு 7 பவுண்ட்ஸ் 10 ஷில்லிங்ஸ் வந்து உங்கள் மாமா கிட்டேருந்து எடுத்தேன்னு சொன்னேன், அது எடுத்ததே தெரியாத மாதிரி நீ கொண்டு போய் வச்சிரு, இந்த 7 பவுண்ட்ஸ் 10 ஷில்லிங்ஸ்ன்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து அந்த இளைஞன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அதோட அந்த ஃப்ளாஷ்பேக்கு முடிஞ்சிருது. அந்த இளைஞன் 18 வயதில் சூசைட் அட்டம் பண்ண இளைஞன் வந்து தான் இப்போ வந்து கப்பல் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த டாக்டரை பார்த்து இந்த இதை சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், இப்போ எனக்கு 45 வயசு ஆயினாலும் என்னால் வந்து உங்களை அடையாளம் காண முடியும். ஆனால் உங்களுக்கு வந்து என்ன தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப சின்ன பையனாக பார்த்தீங்க, இப்போ நான் வளர்ந்துட்டேன், அதனால் உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நான் வந்து ஒரு பெரிய லெவலில் அட்வொகேட்டாக இருக்கேன், நான் நல்ல லெவலில் இருந்துகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் தெரியுமா, இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து வழி தவறி திசை மாறி போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து நான் வந்து உதவி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேரை வந்து நான் வாழ்க்கையில் அந்த மாதிரி மடைமாற்றம் பண்ணி திசை மாற்றியிருக்கேன். என்னால் நிறைய பேர் நல்ல விஷயங்களை அனுபவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த 45 இயர்ஸு அந்த இவர் வந்து சொல்கிறார். சொல்லும்போது அப்போ தான் வந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு, நான் வந்து என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நிறைய ஏர்ன் பண்ணிட்டேன், எவ்வளவோ டெபாசிட்ஸ் பண்ணிட்டேன் நான். அதில் நிறைய இதுவாக போயிருக்கு, நஷ்டமாக இருக்குது, நிறைய வந்து லாபம் கொடுத்துருக்கு. ஆனால் நான் பண்ணின மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் எதை நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த 7 பவுண்ட்ஸ் 10 ஷில்லிங்ஸை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அந்த ஒரே அன்னைக்கு வந்து எனக்கும் அது பெரிய அமௌண்ட்டு தான்னாலும் நான் அந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சதுனால இன்றைக்கி உன் மூலமாக இவ்வளோ பேர் உதவி பெறுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார் கதையை. அப்போ நம்ம மகர்ஷி அவர்கள் சொன்ன மாதிரி ஈகை அப்படிங்கிறது பிறர் துன்பம் போக்கும் அன்பு, அதுதான் ஈகை. பலனை எதிர்பார்க்காம அன்கண்டிஷனல் அன்போடு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவிங்கிறது நமக்கு தெரியாமல் எவ்வளவோ நல்ல விஷயங்களை மாற்றங்களை எவ்வளவோ பேருக்கு உருவாக்கும். அதுதான் நம்ம இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நீதி. அதே மாதிரி நாம் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால்
இந்த மாதிரி நாம் பிறருக்கு பலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய உதவியாக தான் இருக்கும். வாழ்க வளமுடன்.